மக்களே, இன்று நாம் திருக்குறள் 395ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்வி அதிகாரத்தின் 5வது குறள். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார், கடையரே கல்லாதவர். இந்த குறள் சொல்லுவது என்னவென்றால், நன் கொண்டிருக்கும் சிறப்பை மற்றவருடன் ஒப்பிடாமல், பிழை செய்யாமல், தன்னும் பிறரும் வாழ தரும் அறிவை பெற வேண்டும். அனுபவிக்கும் போது ஏக்கமின்மை மனம் வைத்தால் கற்றல் சிறப்பாக நிலவும். ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய காலத்தில் பெரும் போட்டி, சமூக மீடியா ஒப்பீடு, வெற்றியாளர்களை பின்தொடர்தல் ஆகியவை மன அழுத்தம் தருகின்றன. அடிப்படை அறிவு ஏக்கமற்ற முறையில் வளர்ச்சியை எளிதாக்கும். உதாரணமாக, ஒருவர் வேலை கிடைக்காத போது நண்பர்கள் வெற்றிகளை பார்த்து மனம் கெடுக்காமல் திறமைகளை மேம்படுத்திக் கொண்டு ஆன்லைன் பாடங்களை செலவழித்து தொழில் திறன் பெற முடியும். மற்றொரு உதாரணம், ஒருவர் வீட்டில் பொருட்கள் அதிகம் இல்லாத நிலையில் பள்ளியில் பெற்ற கல்வியை பயன்படுத்தி புதுமை திட்டங்களை உருவாக்கி சமூகத்திற்கு பயன் பயிர் கொண்டிருக்கலாம். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், நாம் ஒப்பீடு செய்யாமல் சொந்த முயற்சியில் கவனம் செலுத்தி தொடர்ந்து கற்றல் பாதை நோக்கி செல்லலாம். முன்னேற்றம் நிலையாக இருக்கும், மன அமைதி பெறும். அதனால் கற்றல் வெற்றி குலம் புத்துணர்ச்சி ஆகும். பொருளாதார நிலைமைகள் மாற்றம் இல்லை என்றாலும் அறிவு எப்போதும் நம் கைக்குள் இருக்கும். இதை நம்பி வாழ்க்கை பாதையை தொடர்ந்து நடப்போம். இதுவே இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார், கடையரே கல்லாதவர். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.